கொஞ்சம் பேசிக்கலாமா? இது நம்ம சின்ன வயசில் ஞாபகம் இருக்கா? நம்ம பஞ்சு மிட்டாயான இதில் எவ்வளோ கலர்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் ரோஸும் வெள்ளையான இன்றைக்கி நாங்கள் போன கோவிலில் பார்த்தது. எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு, என் பையனுக்கு வாங்கி கொடுத்தேன். அப்போ தான் எடுத்த ஃபோட்டோவான இது. ஓகேவா? ஸோ இதான் அந்த ஆழிமலையோட கோவிலில் ஃப்ரண்ட்டு. நான் உள்ளே நிறையா வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து வெளியிலேயான நாங்கள் போயும்போது கோவிலில் நிவேத்தியம் சமயம் ஆயிடுச்சு. அதனால் க்ளோஸ் பண்ணியிருந்த கோவில் நாங்கள் அப்போ தான் எடுத்திருக்கோம். நிவேதியத்துக்கு வேண்டி வெளியில் வெயிட் பண்ணும்போது எடுத்த வீடியோவான இது. ஓகேவா? இந்த கோவிலில் ரொம்ப ஸ்பெஷலான சிவனை மூலஸ்தானத்தில் சிவனான, அப்புறம் பார்வதி தேவி, அப்புறமா வந்து விநாயகர் இருக்கார். ஓகேவா? இதுதான் இந்த இந்த கோவிலில் உள்ள ஸ்பெஷலு. ஓகேவா? இது வந்து விழிஞ்சம் போன ரோட்டில் இருக்குது. ஓகேவா? இந்த ஆழிமலைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நம்ம என்னெல்லாம் வேண்டிக்கிறோமோ எல்லாமே நடக்கும். நிறைய பேர் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே இங்கே வர்றது, நிறைய எல்லாம் டூரிஸ்ட் எல்லாருமே வருவாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த கோவிலை பாருங்கள், அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். இதுக்கு பேக்கில் பீச்சியான பசங்களை என்ஜாய் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போனால் டெம்பிள் மாத்திரம் கிடையாது, பின்னாடி விளையாடுறதுக்கு பசங்களுக்கு பீச் இருக்குது. ஓகேவா? பார்க்க ரொம்ப அழகான சிற்பங்களும் பீச்சும் கூட ரொம்ப ஸ்பெஷலான. நாங்கள் பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாங்கள் போயிருக்கோம், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களாம் வாங்க, வந்துட்டு பாருங்கள், சாமியை நல்லா கும்பிடுங்க. ஏன்னா என்னுடைய ஸ்பெஷல், நான் போனது எல்லாமே இந்த கோவிலுக்கு போவேன். கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே தான் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது வந்து பீச், அந்த பேக்கில் சொன்னேன் இல்லையா, கோவிலில் பேக்கில் இருக்க பீச். பையனையும் என் ஃப்ரெண்டோட அம்மாவையும் கூட கூட்டிகிட்டு போனோம். ஸோ அப்போ எடுத்த ஒரு இடம்தான் இதெல்லாமே. எப்படி இருக்குன்னு கூட பாருங்கள், நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் உங்கள் கலையான என்னுடைய சவுண்டு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு இடமான, இயற்கை ரொம்ப அழகாக இருக்கும். இயற்கைக்கு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு அழகான. நான் போகிற வழி எடுத்திருக்கேன், கோவிலுக்குள்ளே எடுத்திருக்கேன். இப்போ இந்த கோவில் வெளியிலேயான ரொம்ப அழகான திறமாலை எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள். அழகாக இருக்குது இல்லையா? ரொம்ப அழகான ஒரு சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயமான இல்லையா? அவ்வளோ அழகாக இருக்குது. என் பையனும் ஃப்ரெண்டும் கூடயானும் போகிறாங்க. ஃப்ரெண்டும் அவனும் அங்கே தானே நடந்து போயிட்டுருந்தாங்க, அதை பார்த்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அவங்க 2 பேரும் தான் அது. என் பையனும் அவளுடைய ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க தம்பியும் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் தான் கோவிலுக்கு போகணும். ஸோ அங்கேருந்து தான் இந்த ஷூட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் தண்ணி இருக்குன்னு என் பையன் வேஸ்ட்டியை மடித்து கட்டிட்டு தண்ணியில் நடந்து போயிட்டுருக்கான். அவன் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு பீச்சை கூட்டிகிட்டு வரேன்னு. நாங்கள் யாரும் பீச்சில் இறங்கலை, ஏன்னா உடம்பு சரியில்லை. பீச் தண்ணியில் இறங்கினா எனக்கு இன்னும் உடம்பு சரியில்லாத இருக்கும். பின்ன 2வது என் ஹஸ்பண்டை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். பீச் எல்லாமே அவர் இல்லாத, பீச்சில் போய் விளையாடுறது எனக்கு அவர் வேணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் எந்த ஒரு சந்தோஷத்துலேயும் அவர் இல்லாதனால நான் பீச்சுக்குள்ளே மேக்ஸிமம் போக மாட்டேன். அவர் வேணும்னு நினைப்பேன். அதனால் நான் மேலேயே நின்றுட்டு அவங்கள வீடியோ ஷூட் பண்ணேன். இதுதான் கோவிலை சுற்றி இருக்கிற இடமான, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கோவிலில் பேக் சைடான கீழே ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. ஓகேவா? கீழே வந்தால் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, பீச் இருக்குது. நல்லா டைம் போகும், பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் நல்லா டைம் போகும். ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஆடம்பரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்ல அழகான ஒரு இடம். குடும்பத்தோடு வந்து சாமி கும்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் மனசை திறந்து அங்கே சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடம் தான் கோவில். ரொம்ப அழகான ஒரு இடமான. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. ஓகேவா? நம்ம எந்த ஒரு விஷயமும் பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது இல்லையா? நம்ம பார்க்கணும், நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாமே கோவில்லையும் மனசு நிதானமாகவும் சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கிற ஒன்று தானே கோவில். ஸோ அது ஃபேமிலியாகிட்டே இருக்கும்போதும் கிடைக்கும், கோவிலில் போகும்போதும் கிடைக்கும். நல்லா சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.